கோட் பாக்கெட்ல தானே வச்சேன். எங்க போச்சு? சார் கிளம்பலாமா? எதுக்கு பார்த்தி? கொஞ்சம் கம்பெனி கொடு, அப்புறம் போலாம். வா பாரதி, போலாம். சார் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் சார். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, கிளம்பு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சார். வாங்க சார் போலாம். ஹாய். டேய், இங்க பாரு பாரதிய. 3 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கா. சார் என்னையா? போ, அப்புறம் வா. பெருநாய் மாதிரி விடுறோம். இவனெல்லாம் 3 வாட்டி தூக்கி போட்டு மதிக்கணும். I'll take care. Don't worry. Come. இவ இப்ப இங்க வந்தா? நீ கொஞ்சம் இங்க உட்காரு. யோ, அந்த பாரதி யார் இங்க வேலை பார்க்க விட்டது? சார் நான் அப்பவே சொல்றதுக்கு வந்து நீங்க தானே போட நீங்க. சரி, அவளை வர சொல்லு. சரி பாரதி மேடம், பாஸ் உங்களை வர சொல்றாரு. நான் இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறமா வரேன்னு சொல்லு. ஏண்டி என்ன போட்டு பந்தாடுறீங்க? எங்க அவ? கொஞ்சம் பிஸியா இருக்காங்களா, அப்புறமா வராங்களா சார்? என்ன பிஸி? வர சொல்ல அவளை. குட் மார்னிங் சார். உன்னை திரும்பவும் இங்க யார் வேலைக்கு சேர்த்தது? என்ன யார் சார் வேலைக்கு சேர்க்க முடியும்? இந்த ஆபீஸ் நம்மளது இல்ல. என்ன நம்ம ஆபீஸா? என்ன காமெடி பண்றியா? பி சீரியஸ். நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் சீரியஸா இருக்கேன். நான் இப்போ ஒரு சீரியஸான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், கேக்குறீங்களா? ஏய், என்ன விளையாடுறியா? சுத்தி வளைச்சு பேசாத. என்ன சொல்ல வந்தே அதை சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்க முன்னாடி சொன்னா உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சொல்லு. நான் சொல்ல வந்தது சீரியஸானதுதான், ஆனா ஒரு குட் நியூஸ். மிஸ்டர் அரவிந்த், நீங்க அப்பா வைத்தீங்க. என்ன சொல்ற நீ? மிஸ்டர் அரவிந்த், கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்தது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? ரோசி, நீ கொஞ்சம் வெளியேறு. மிஸ்டர் அரவிந்த், நான் இப்போ உட்காரலாமா? இதுல பிளட் ரிப்போர்ட், டிஎன்ஏ ரிப்போர்ட், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா வாங்க செக்அப் பண்ணி பார்த்துருவோம். ஐ எம் ரெடி ஃபார் எனிதிங். ஹலோ அரவிந்த், என்ன கிளம்பலையாப்பா? ஆபீஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வா. பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் இது போன்ல? எங்க அம்மா. என்ன விஷயம்? பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்களா? என்னது, பொண்ணு வீட்ல இருந்தா? இங்க ஃபர்ஸ்ட் நைட்டே ஆயிடுச்சு, வர முடியாதுன்னு சொல்லு. அம்மா, ஆபீஸ்ல எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, என்னால வர முடியாது. என்ன வர முடியாதா? என்னப்பா சொல்ற? சரி சரிப்பா, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகே பாய். எனக்கு ஒரு சந்தேகம், ஒரே ஷாட்ல அது எப்படி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ண? இப்போ நான் என்ன செய்யணுங்கற? இப்ப கேட்டியே, இது கரெக்ட். மிஸ்டர் அரவிந்த், நான் இன்னைக்கு ரொம்ப மூட்ல இருக்கேன். வா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம்.
ப்ளீஸ் கம். என்ன அரவிந்த், யோசனை எல்லாம் பண்ணாத, சீக்கிரமா வா. டைம் ஆயிடுச்சுன்னா எனக்கு மூடு போயிடும். ப்ளீஸ். ஏய், எந்திரா, எனக்கு மூடு வந்துருச்சுன்னு சொல்றல, வா. ஓ, எம்டி இல்ல நீ? வெளியில இருக்கிறவங்க பார்த்தா உனக்கு அவமானமா போயிடும்ல. சரி, வந்து தொலை, வா. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்னடி முறைக்கிற? உன் வேலையை பாரு. இந்த ஆபீஸ்க்கு இன்னையில இருந்து நான் தான் எம்டி. நீ எதுக்கு கவலைப்படாத சும்மா, அவர் விடு, நான் உனக்கு இப்ப பண்றேன். மூடிக்கிட்டு போடா. நல்லதுக்கே காலம் இல்லடா. ஒரு பையன் ஸ்மார்ட்டா, லுக்கா, பர்சனாலிட்டியா இருந்தா மட்டும் போதும். அவன் நல்லவனா, கெட்டவனா, திருடனா, பொறுக்கியாங்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவனை காதலிச்சு அவன் மேல பைத்தியமாயி அவனுக்காக சாக கூட செய்வாளுங்க. யாராவது ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு நானும் காலம்புற காத்திருக்கேன். அவ செகண்ட் ஹேண்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நம்மளதான் எவளும் திரும்பி பார்க்கறது இல்ல. என்ன செய்யறது? என்ன அரவிந்த், என்னாச்சு? ப்ளீஸ் கம் இன்சைட். என்ன அரவிந்த், டிவி, விசிடி பிளேயர்லாம் வச்சிருக்க? ஏதாவது பிஎஃப் வச்சிருக்கியா? ஃபாரின்னாலும் பரவாயில்ல, இந்தியன்னாலும் பரவாயில்ல. சிடியா? சிடி இல்லைன்னா டிவி, விசிடிலாம் எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல? இதுக்கு பேர் என்ன? அது ஒண்ணும் இல்ல, சாமி படம். சாமி படமா? எங்க போடு பார்க்கலாம். பாத்தியா? வா போலாம். உண்மையிலே நீ மாறிட்டியா? இருந்தாலும் உண்மையில எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் அப்பவே எல்லாத்தையும் சுத்தமா மறந்துட்டேன். உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நிச்சயமாவா? ப்ராமிஸ். அரவிந்த், அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். இன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்றீங்களா? தேங்க்யூ பாரதி, தேங்க்யூ வெரி மச். நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி செய்றேன். ஏண்டா கூப்பிட்டா உடனே வந்துருவியா? போடா.
டென்ஷன்